யாழ் கடற்பரப்பில் மோதல், கடற்தொழிலாளர் ஒருவர் மரணம். மனித உரிமை செயற்பாட்டாளர் பொஸ்கோ மரியதாஸ் சுவிஸில் கைது. யாழில் விஷப்பாசி, அறுவர் வைத்தியசாலையில் அனுமதி. யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதி பதவி விலகல். பென்சில்களால் குழந்தைகளுக்கு ஆபத்து. யாழ்ப்பாணம் வடமராட்சி வத்திராயன் பகுதியில் நடுக்கடலில் தாக்கப்பட்ட கடற்தொழிலாளர் ஒருவர் கடந்த 25ஆம் திகதி மரதன்கனி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். இந்த கடற்தொழிலாளர் மற்றொரு கடற்தொழிலாளருடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சம்பவ இடத்திற்கு அதிவேகமாக வந்த படகில் இருந்த ஒரு குழு இவர்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த கடற்தொழிலாளர் மரதன்கேணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வத்திராயன் பகுதியை சேர்ந்த 46 வயதான மத்தியாஸ் பெனடிக் வின்சன் என்ற கடற்தொழிலாளி ஆவார். உயிர் பிழைத்த கடற்தொழிலாளர்களால் தன்னை தாக்கிய குழுவை அடையாளம் காணக்கூட முடியவில்லை என்று போலீசாரிடம் கூறியுள்ளார். 2 கடற்தொழிலாளர்களையும் தாக்கிய குழு அவர்களின் படகில் இருந்த சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை கத்தியால் வெட்டியும் கூர்மையான ஆயுதத்தால் படகை குத்தியும் சேதப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மரதன்கேணி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மனித உரிமை செயற்பாட்டாளர் பொஸ்கோ மரியதாஸ் சுவிஸில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுவிஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மனித உரிமை செயற்பாட்டாளர் பொஸ்கோ மரியதாஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளே வைத்து சுவிஸ் நாட்டின் உளவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் அவரது கைதுக்கான காரணம் தெரியவரவில்லை. யாழ் காரைநகர் காசூரினா கடலில் நீராடிய அறுவர் விஷப்பாசி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் காரைநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து காரைநகர் பிரதேச சபையின் செயலாளர் தெரிவிக்கையில், விஷப்பாசி தாக்கி 6 பேர் காரைநகர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் காரைநகர் பொது சுகாதார வைத்திய அதிகாரிக்கு இது குறித்து தெரியப்படுத்தியதாகவும் கூறினார். அத்தோடு விஷப்பாசியினை ஒழிப்பதற்கு வினாகிரி வாங்கி தருமாறு கோரப்பட்டதாகவும் தான் அதனை வாங்கி கொடுத்ததாகவும் பிரதேச சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த நாட்களில் இவ்வாறான தாக்கம் எவையும் பதிவாகவில்லை என தெரிவித்த செயலாளர், திடீரென இன்றைய தினமே இந்த பாசி தாக்கம் இடம்பெற்றுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 24ஆம் 25ஆம் திகதி நடைபெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டத்தை அடுத்து யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதி ரகுராம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த 24, 25ஆம் திகதிகளில் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் கோரிக்கைகளில் விதிகளை மீறி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை நிறுத்துதல், கருத்து வெளிப்பாடு மற்றும் போராட்ட உரிமைகளை உறுதி செய்தல், விரிவுரையாளர்களின் முறைகேடுகளை பாரபட்சமின்றி விசாரணை செய்தல் மற்றும் கல்வி சுதந்திரத்திற்கான உடனடி நிவாரணம் வழங்குதல் அடங்கும். குற்றமற்ற மாணவர்கள் மீது தண்டனைகள் விதிக்கப்பட்டதன் எதிர்ப்பாகவும் நிர்வாகத்தின் தவறுகளுக்கு நீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதனை அடுத்து கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் அவரது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் கிடைக்கும் பெரும்பாலான பென்சில்களில் குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல ரசாயனங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக பென்சில்களை மெல்லும் குழந்தைகள் பல நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பாடசாலை குழந்தைகள் பயன்படுத்தும் பென்சில்கள் இன்று சந்தையில் பல்வேறு வண்ணங்களில் பல வடிவங்களில் கிடைக்கப்படுகின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட பென்சில்கள் வண்ணமயமான மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றங்களில் காணப்படுவதால் குழந்தைகள் அவற்றை வாங்க மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர். பென்சிலால் எழுதும் போதும் பென்சிலை கூர்மையாக்கும் தருணங்களிலும் குழந்தைகள் தங்களை அறியாமலே பென்சிலை வாயில் வைத்து மென்று சாப்பிடுகின்றார்கள். குறிப்பாக பென்சில்கள் கவர்ச்சிகரமானதாக காணப்பட வேண்டுமெனில் அவற்றிற்கு அதிக அளவு ரசாயனங்கள் மற்றும் பாதரசம், ஆர்சனிக் மற்றும் கேட்மியம் போன்ற கன உலோகங்கள் பூசப்பட வேண்டும் என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே குழந்தைகள் பென்சில்களை மெல்லும் போது அவர்களின் உடலில் நுழையும் இந்த ரசாயனங்கள் தாக்கம் மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. பென்சில்கள் மற்றும் வண்ண பென்சில்கள் உற்பத்திக்கு ஒரு சர்வதேச தரநிலை உள்ளது. மேலும்
71-3 தள நிலைக்கு சான்றளிக்கப்பட்ட பென்சில்கள் 19 வகையான கன உலோகங்களிலிருந்து உலருக்கு பாதுகாப்பை வழங்குகின்றன. இருப்பினும் தற்போது சந்தையில் உள்ள பல பென்சில்கள் இந்த சர்வதேச தரத்திற்கு இணங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்றுமதி, தேங்காய் உற்பத்தி பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சந்தைகளுக்கு வரும் தேங்காய் அளவு குறைந்திருப்பதால் தங்கும் விலைக்கு நிகராக தேங்காய் விலையும் உயர்ந்து வருகின்றது. ஒரு பக்கம் சமையலுக்கு மிகவும் தேவையாக உள்ள வெங்காயம், தக்காளி விலைகள் உயர்ந்து இல்லத்தரசிகளின் பொருளாதாரத்தில் மிக பெரிய துண்டு விழ காரணமாக இருக்கும் நிலையில் சப்தமே இல்லாமல் 1 கிலோ தேங்காய் விலை 100 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சென்னையில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் ஒரு தேங்காய் எடுத்தால் அதை தராசில் வைத்து 500 கிராம் இருந்தால் ரூபாய் 50 என்று விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது. ஏதோ வாழைப்பழம் போன்றவற்றை தராசில் போட்டார்கள். மக்கள் சகித்து கொண்டு வாங்கினார்கள். இப்போது தேங்காயையும் எடை தராசில் போடும் போது அதன் எடையுடன் வாங்குவோரின் மனதும் சேர்ந்து கனத்து எடை கூடி வருகின்றதோ என்ற ஐயம் ஏற்படுத்துகின்றது. செயற்கைக்கோளிலிருந்து நேரடியாக மொபைல் போனுக்கு இணைய சேவை வழங்கும் சோதனையை ஸ்பேஸ் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. மொபைல் போன்களுக்கு தரைவழி கோபுரங்கள் மூலம் இணைய சேவையை வழங்குகின்றன. ஆனால் செயற்கைக்கோள்களிலிருந்து நேரடியாக மொபைல் போனுக்கு இணைய சேவை வழங்கும் வகையில் பீட்டா சோதனையை எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் தரைவழி கோபுரங்கள் இல்லாத பகுதிகளிலும் மொபைல் போன்களில் இணைய சேவையை பயன்படுத்தவும் தொடர்பு கொள்ளவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஊழியர்கள் வாரத்திற்கு சராசரியாக 42 மணி நேரம் வேலை செய்வதாக மத்திய அரசின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இந்திய ஊழியர்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் வேலை செய்வதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை கூறுகின்றது. ஊழியர்கள் நாளுக்கு சராசரியாக 422 நிமிடங்கள் வரையில் வேலை செய்கின்றார்கள். வியட்நாம், சீனா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் முதலாக வளர்ந்து வரும் நாடுகளிலும் ஊழியர்கள் வாரத்திற்கு 33 மணி முதல் 48 மணி நேரமே வேலை செய்கின்றார்கள். இதனிடையே நாடு முன்னேற வாரத்திற்கு 70 மணி நேரம் வரையில் வேலை செய்ய வேண்டும் என்று இன்போசிஸ் நிறுவன இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி கூறியதும், அமெரிக்காவை போல பொருளாதாரத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் சீனாவை போல வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று லார்சஸ் அண்ட் டூப்ரோ நிறுவன தலைவர் என் சுப்பிரமணியம் கூறியதும் இந்திய நிறுவனங்களின் பணியாளர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1962 இலங்கையில் ஆட்சி கவுப்பு முயற்சி. இலங்கையில் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசுக்கு எதிராக இலங்கை படைத்துறையினர் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ புரட்சி முறியடிக்கப்பட்டது. 1973 வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்பாடு பாரிஸில் முடிவுக்கு வந்தது. 2002 நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் இராணுவ களஞ்சியம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2013 பிரேசிலில் சாண்டா மேரியா நகரில் இரவு விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீயினால் 242 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.